போல் இந்த ஷோல்டர்ஸ் சமமாக வச்சுக்கணும். இந்த கழுத்துக்கு ஈக்குவலாக வச்சு எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணிக்கணும். புரியுதாமா? லாஸ்ட் வரைக்கும் புஷ் கட் பண்ண வேண்டாம். சின்னதாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுனா கிட்டத்தட்ட 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக பிரித்து தான் ஆகும். இது எவ்வளோ நான் கட் பண்ணியிருக்கேன்? ஒரு 1/4 இன்ச்சு தான். இதோட ஒரு 1/2 இன்ச்சுனாலும் கூட ஓகே, பிரச்சனை இல்லை. 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரிக்கணும். எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அதை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். தப்பு வரதான் செய்யும். தப்பாக இருந்தால் திருத்துறதுக்கு எப்படின்றத நான் சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்குறது தப்பு இல்லாமே தைச்சிப்பீங்க. நீங்கள் வீட்டில் தைக்கும் போது ஏதோ ஒரு மிஸ்டேக் வரதான் செய்யும். அதை ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா தான் அடுத்தது நீங்கள் தப்பு இல்லாமல் தைக்க முடியும். புரியுதுங்களா? தப்பு வந்தால் பயந்துக்காதீங்க. கொண்டு வாங்க. பிரிக்கிறது தான் அதோட சொல்யூஷனே. பிரிச்சுட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போச்சுன்னு தூக்கிலாம் போட வேண்டாம். ஒவ்வொன்றும் வாங்கிறது காசு போட்டு 50 ரூபா 60 ரூபா வாங்குறோமா, இல்லை 100 ரூபாய் 150 ரூபாயா? 120 தான். சரி, ஓகே. அதனால் முடிஞ்ச அளவு பிரித்து நம்ம சரி பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். பிரிக்கிறதெல்லாம் வீட்டில் பிரிச்சுக்குவோம். இதை பிரிச்சுக்கோமா, அடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இவங்க தைச்சிட்டாங்க. லைட்டாக கட் பண்ணிட்டேன் நான். இப்போ நல்ல பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இப்போ இந்த கிளாத் வந்து நம்ம கொக்கி பீஸ்க்கு வி பீஸ்க்கு எடுத்திருக்கோம். இந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அதை விட 2 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கும். உயரத்தை சொல்கிறேன். உங்களோட உயரம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இந்த இடம் இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7.25 பக்கம் வருது. 8னே வச்சுக்கோங்க. மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு, அப்போ 10 இன்ச்சு ஹைட் வேணும். எல்லாத்துக்குமே சொல்கிறேன். உங்களோட அளவு இது 5 தான் இருக்குங்க. எக்ஸாம்பிள் 5லாம் வராது. 5 வருதுன்னா மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு 7. இப்போ 9 வந்ததுன்னா 2 இன்ச்சு எக்ஸஸாக 11. அந்த மாதிரி எடுத்துக்கணும். அகலத்தில் 3 இன்ச்சு எடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோப்பா எடுத்துருக்கீங்க? 3 எடுத்துருக்காங்க. தேவையில்லை, 3 இருந்தாலே போதுமா? 2 பீஸுமே ஹைட்டு இது எவ்வளோ இருக்கோ அதை விட 2 இன்ச்சு எக்ஸஸாக எடுக்கிறீங்க. அகலத்தில் 3 இன்ச்சு எடுக்கிறீங்க. 2 சைடுமே ஓகேவா? இப்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இப்போ இவங்க 2மே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைடு வைக்கிறேன். 2மே வித்தியாசமாக தான் வரும். 2 இப்படி மடிச்சுட்டு ஓப்பனிங் சைடு இருக்கு இல்லையா, இதுவும் ஓப்பனிங் சைடு. ரா எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிசுறு பக்கமாக வர்றது பேர் இங்கிலீஷில் ரா எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரா எட்ஜஸும் இந்த ரா எட்ஜஸும் சேர்த்து வைக்கணும். மேலே கொஞ்சம் துணி விடணும், கீழே கொஞ்சம் துணி விடணும். அதனால தான் அதிகமாக எடுங்கன்னு சொல்லி அதை வச்சு கட் பண்ணிவிடுங்க. 3 இருக்கு இல்லையா, 3 எடுத்துட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே 3 இன்ச்சு எடுத்தால் போதும். உயரத்தில் மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு. இது புரியுதுங்களா? இப்போ 2ஆக மடிச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு இங்கே தைங்க. தைச்சிட்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் இது 2ஆக மடித்து இது கொக்கி பக்கம். ரைட் சைடில் வைக்கிறது மேலே வைக்கிறோம், அது கொக்கி பக்கம். லெஃப்ட் சைடில் வைக்கிறது வி பீஸ். அந்த வி நம்ம கொக்கி மாற்ற இடம் இருக்கு இல்லையா, அது தைக்கிற இடம். அதை வந்து சிங்கிளாக விரித்து இதை தூக்கி இது மேலே வைக்கணும். மேலே கொஞ்சம் துணி கீழே கொஞ்சம். இது தைக்கிற விதம் வேறு, இது தைக்கிற விதம் வேறு. ரைட் சைடு மேலே வைக்கிறீங்க, லெஃப்ட் சைடில் சிங்கிளாக விரித்து வைக்கிறீங்க. இதுலேயும் 1/2 இன்ச்சு தைக்கணும். அம்மா நான் எங்கேயுமே 1/4 இன்ச்சு சொல்ல மாட்டேன், 1/2 இன்ச்சு தான். கொஞ்சம் வளைவாயில் கொஞ்சம் உள்ளே போயிடலாம். 2 நல்லா எடுத்து நேராக வச்சு 1/2 இன்ச்சு தைக்கணும். புரியுதுங்களா? தைச்சிருவாங்க. தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து சொல்லுங்கள்.